السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله، أو كما قال عليه الصلاة والسلام. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த உன்னதமான தீனை உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ இருக்கின்ற அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் அல்லாஹ்வால் சிறப்பாக்கப்பட்டிருக்கக்கூடிய, கண்ணியப்படுத்தியிருக்கக்கூடிய, சங்கைப்படுத்தியிருக்கக்கூடிய புனிதமான ரமதானுடைய மாதத்தில் நாம் வீட்டிருக்கின்றோம். இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சில அமல்கள் இருக்கின்றது. அதிலொன்று தான் நோன்பு நோட்பது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய காலங்களை விட ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய வேண்டும், நாளை தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவனத்தை லேசான முறையில் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு பரிசாக அளித்திருப்பது இந்த நோன்பாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், இந்த நோன்பு உமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு, உமக்கு முன்னிருந்தவர்களுக்கு இந்த நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதை போன்று உமக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். இது ஏன் கண்ணியமானவர்களே? இந்த நோன்பு ஏன் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது? லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா உடையவர்களாக, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய இறையச்சம் தன்னுடைய உள்ளத்தால வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஷஹீதுடைய நன்மையை விட ஒரு ஷஹீதுக்கு இருக்கக்கூடிய, அதாவது உயிர் தியாகம் செய்த இஸ்லாத்துடைய வழியில், இஸ்லாமிய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸோட, இஸ்திக்லாஸோட, தூய்மையான எண்ணத்தோட செய்யப்பட்ட ஷஹீத் இருக்கிறதே, உயிர் தியாகம் இருக்கிறதே, இதை விட சிறந்த ஒரு அமல், சிறந்த ஒரு கூலி, சிறந்த ஒரு அந்தஸ்து எதுக்கு இருக்கிறது தெரியுமா? எந்த மனிதனுக்கு ஒரு ரமதான் கிடைக்கிறதோ, ஒரு ரமதானுடைய மாதம் கிடைக்கிறதோ, அந்த ஷஹீதை விட அந்தஸ்தில் மேலாக இருக்கிறான். இவ்வாறான அதிகமான இந்த நோன்புடைய நோன்புகளை சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள். இரண்டாவது தான் நாம் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு அமல் சதகா, தான தர்மம். இந்த ஏற்பாடு கூட, இந்த இஃப்தாருடைய ஏற்பாடு கூட கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அனைவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். எமது இந்த ஏற்பாடுகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க செய்வதற்குரிய கூலி என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு நோன்பாளிக்கு உணவளிக்கிறாரோ நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹவுதுல் கௌசரிலே, அந்த நீர் தடாகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிடர் நீர் அருந்த கொடுப்பான். அந்த ஒரு மிடர் நீர் அருந்துவது இருக்கிறது, அதுக்கு பின்னால அருந்ததற்கு பின்னால ஒரு போதும் அந்த தாகமோ எந்தவித எமக்கு பசியோ ஏற்படாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறான அதிகமான சிறப்புகளை பொருந்திருப்பதுதான் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு, ஒரு நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு இவ்வாறான இஃப்தார் ஏற்பாடுகளை, இவ்வாறான விருந்தோம்பர்களை செய்வது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக இந்த ரமதான் மாதத்தில் செய்ய வேண்டிய மூன்றாவது ஒரு முக்கியமான அமலாக இருப்பது தான் குர்ஆன் திலாவத். இந்த ரமதான் மாதம் சிறப்பாக்கப்பட்டிருக்கிறதே இந்த குர்ஆனை கொண்டுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகிறான், ஷஹ்ரு ரமதானல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ். இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறது, எத்தகைய மாதம் என்று சொன்னால், மக்களுக்கு, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த வேதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் கூட இந்த ரமதானுடைய மாதத்தில் தான். இதற்காக வேண்டித்தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்த ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை தான் வைத்திருக்கிறான். அதிலும் 4 மாதங்களில் அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்கிறான். அதாவது 4 மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறேன், 4 மாதங்களை சிறப்புப்படுத்தியிருக்கிறேன், சங்கைப்படுத்தியிருக்கிறேன் என்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் அதில் சொல்லல, இந்த ரமதானுடைய மாதத்தை சொல்லல. ஆனால் இந்த ரமதான் மாதத்துக்குரிய சிறப்பு என்று சொன்னால் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் கூறுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அந்த ஒவ்வொரு மனிதனுடைய புது வாழ்வுக்காக வேண்டி அவனுடைய வாழ்க்கை திட்டத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த கதிருடைய இரவில் தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது குர்ஆன் ஓதினால் அதை உபயோகம் இல்லை என்று சொல்பவர்கள் தானே நாம். குர்ஆன் ஓதினால் போதும், அதை மூடி வைத்து விட்டு படி என்று சொல்பவர்கள் தானே நாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனை ஓதுகிற பிள்ளையை பார்த்து, அதாவது குர்ஆனை ஓதக்கூடிய, ஹிஃப்ஸ் செய்யக்கூடிய, குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய பிள்ளைகளை பெற்றோர்கள் மதரசாவிற்கு போவதற்காக வேண்டி நினைக்கிற பெற்றோர்களை பார்த்து, ஏன் படிக்கிற பிள்ளையை கொண்டு போய் மதரசாவில் விடுகிறீர்கள், குர்ஆனை பாடமாக்க விடுகிறீர்கள் என்று ஏளனமாக பேசுபவர்கள் தானே நாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ்வின் வேதத்தை, அல்லாஹ்வுடைய கலாமை, எஜமானுடைய இந்த வார்த்தையை, ரப்புல் ஆலமீனுடைய இந்த பேச்சை மக்கள் பிள்ளைகளா, அதாவது படிப்பறிவில்லாதவர்களா அதை சுமக்க வேண்டும்? ஏன் ஒரு ஓயலில் 9 எடுக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் அல்லது ஒரு வகுப்பில் முதலாவது வரக்கூடிய ஒரு மாணவர்கள் இந்த குர்ஆனை சுமக்க கூடாதா? இந்த குர்ஆனை எடுத்துக்கொள்ள கூடாதா? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு இவ்வளவு ஒரு பெரிய கேவலமாக இருக்கிறதா? ஈமானிய உறவுகளே, நானும் நீங்கள் இந்த குர்ஆனை புறக்கணிக்கலாம். ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் அதாவது இந்த சர்வதேச மட்டத்தில் இந்த குர்ஆன் ஒரு விஞ்ஞான புத்தகமாக, அதாவது வானியல் அறிவியல் புத்தகமாக இன்று அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பியர்கள் இந்த குர்ஆனை கொண்டு அவர்கள் படித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதன் விளக்கங்கள் இந்த உலகத்தில் வரலாறுகளாக பதிய வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை வாழ வைப்பான். ஏன் இந்த பிள்ளைகள் குர்ஆனை எடுப்பது, அதாவது முதலாவது வருகிறான், என் பிள்ளை ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணி விடுகிறான், அவன் குர்ஆனை எடுக்கக்கூடாது, அவன் குர்ஆனை பாடமாக்கி விடக்கூடாது, அவன் அந்த துறையில் படிக்கட்டும், அவன் இந்த துறையில் படிக்கட்டும், வீட்டிலே 20வது 30வது வரக்கூடிய பிள்ளையை கொண்டு போய்ட்டு மதரசாவுக்கு சேர்த்து விடுவோம் என்று கண்ணியமானவர்களே, அற்ப அறிவு உடையவர்களாக தான் நாம் இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் வேதத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை இதுதானா? அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நாம்
கொடுக்கக்கூடிய மரியாதையும் மதிப்பும் இதுதானா? கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் ஈமான்தாரின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, உலமாக்கள் தான் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள். ஆனால் தஃசீருடைய உலமாக்கள் பின்னுக்கு அந்த ஆயத்தை கீழால விளங்கப்படுத்துறாங்க, எந்த இல்மை கற்பதால் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய இறையச்சம் ஏற்படுகிறதோ இந்த இல்ம் தான், இந்த அறிவுடையவர்கள் தான், இந்த உலமாக்கள் தான் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், இவர்கள் தான் ஈமான்தாரிகள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது இந்த நோன்புகளை அங்கீகரிப்பானாக. இது போன்ற ஏற்பாடுகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இரக்கமானவனே, கண்ணியமானவனே, பரிசுத்தமானவனே, யா அல்லாஹ், யா அல்லாஹ், 7 வானங்களை 7 பூமிகளை எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருப்பவனே, யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ மன்னிக்கலண்டா, நீ எங்களுக்கு இறக்கம் காட்டலண்டா, யா அல்லாஹ், எங்களை மன்னிக்க கூடியவன் யாருமே இல்லை, யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ யா அல்லாஹ் ஒவ்வொரு படைப்புகளுக்கும் யா அல்லாஹ் அதை நீ கண்ணியமான படைப்பாக படுத்திருக்கிறாய், யா அல்லாஹ், யா அல்லாஹ், அத்துணை படைப்புகளிலும் யா அல்லாஹ் எம்ப வருகிற நீ கண்ணியப்படுத்தியிருக்கிறாய், யா அல்லாஹ், நீ குர்ஆன்ல கூறுகிறாய், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மனிதனை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்பதாக நீ கூறுகிறாய், யா அல்லாஹ், உனக்கு நாம் மாறு செய்யக்கூடிய நன்றி கெட்ட அடியர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அனைத்து பாவத்தையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ், இரக்கமானவனே, கண்ணியமானவனே, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ஏற்பாட்டை நீ பொருந்திக் கொள்ளி யா அல்லாஹ், யா அல்லாஹ், நடத்திய ஒவ்வொரு நிகழ்வை நீ பொருந்திக் கொள்ளி யா அல்லாஹ், கபூல் செஞ்சு கொள்ளி யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மாணவர்களை நீ பொருந்திக் கொள்ளி யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ஆசான்களை நீ பொருந்திக் கொள்ளி யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த படிக்கக்கூடிய இந்த அறிவை யா அல்லாஹ், இந்த படிக்கக்கூடிய இல்மை யா அல்லாஹ் தீனுக்கு உதவியாக பாவிக்கக்கூடியவர்களாக நீ ஆக்கிடு யா அல்லாஹ், தீனுக்கு மாற்றமாக, இஸ்லாத்துக்கு மாற்றமாக அதை பாவிப்பதை விட்டு நீ பாதுகாத்திரு யா அல்லாஹ், இரக்கமானவனே, இவன் படிக்கக்கூடிய இல்மை கொண்டு தீன் வளர்ச்சி அடையக்கூடியத இல்மாக நீ அதை ஆக்கி கொடுத்திரு யா அல்லாஹ், யா அல்லாஹ், இன்னும் யா அல்லாஹ் இது போன்ற நல்ல அமல்களை நற்காரியங்களை செய்யக்கூடிய நல்லடியார்களாக உத்தமர்களாக நீ வாழ வச்சிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ், தாய் தந்தையுடைய பாவனை மன்னிச்சிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த கண்மணியான அந்த உம்மாப்போட பாவனை மன்னிச்சிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை படிக்க வைக்க ஓத வைக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ், யா அல்லாஹ், வெயில் மழை பார்க்காம கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ், பகல் பாராம கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ், அவங்களை நீ பொருந்தி கொள்ளி யா அல்லாஹ், அவளை கபூல் செஞ்சு கொள்ளி யா அல்லாஹ், அவங்களை தீனுக்குரியவர்களாக நீ அவளை கபூல் செஞ்சு கொள்ளி யா அல்லாஹ், முத்தகீன்களாக ஆக்கிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுவர்க்கத்துக்குரியவர்களாக நீ அவங்களை ஆக்கிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ், இன்னும் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசான்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், அவங்களை பொருந்தி கொள்ளி யா அல்லாஹ், அவனுடைய இல்மில் இருந்து எங்களுக்கு இன்னும் அவங்களுடைய இல்மை நீ வளர்த்தி செய்திரு யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவை இல்மை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாக, அவர்களுக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களாக, ஒழுக்கமாக அவர்களுக்கு பணிவாக நடக்கக்கூடிய நல்ல மாணவர்களான நீங்கள் எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி தந்துருளாக யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த நோன்புடைய மாதத்தை நீ எங்களுக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ், இதை கொண்டு நல்ல அமல்கள் செய்து ஒன்றை நெருக்கத்தை ஒன்றை தக்குவாவை அடையக்கூடிய நல்லடியர்களாக முத்தகீன்களாக நீ எங்களை ஆக்கிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ், துஆக்களை கபூல் செஞ்சு கொள்ளு யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்தெந்த நலமான விடயங்களை கேட்டார்களோ அத்துணை நல்ல விடயங்களை எமக்கும் எமது உம்மத்துக்கும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ், எந்தெந்த விடயங்களை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அத்துணை ஷர்ரான கெடுதியான விடயங்களை விட்டும் எம்மவர்களை பாதுகாத்தருள்வாயாக. இதை ஏற்பாடு செய்த இந்த குழுவுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.